அப்படிங்க இந்த பூனை அந்த பறவையை பிடிக்க சரியான நேரத்துக்கு காத்திருக்கும் போது சரியா பூனை வாயிலேயே அந்த பறவை எச்சம் போட்டுடுச்சு. குரங்க பார்த்து குலைச்சிட்டு இருந்த நாய்க்கு அது கொடுத்த பதில் இருக்கே. இந்த குரங்கு வீட்டு பால்கனியை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு வெளியே வந்த பொண்ணை அந்த குரங்கு எப்படி டீல் பண்ணி இருந்ததுன்னு பாருங்க. குரங்கு அசராம அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தது. அவன் பணம் சம்பாதிக்க என்னென்னவோ ஐடியா பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு ஐடியாவை பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த பறவைக்கு திருட ட்ரைனிங் கொடுத்து அதை வச்சு சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு இம்புட்டு காசா? நம்மளும் ஒரு பறவை வளர்க்கலாம் போலயே. யானைக்கு மடி சறுக்குன்ற மாதிரி இந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் சறுக்கி இருந்தது. சாப்பாடை பார்த்த ஆர்வத்துல சைட பார்க்க மறந்துடுச்சு. இதோ வந்துட்டேன். என்ன தெரியல, ஓடி வந்தா கார் ஸ்லிப் ஆகுது. இந்த ஹைனாவும் சேட்டை பிடிச்ச விலங்கு சும்மா நம்ம காண்டா மிருகத்தை பின்னாடி இருந்து சீண்டி இருக்கு. அப்போ குரங்கு சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல. அங்க போய் நோன்னா அது சும்மா இருக்குமா? கொடுத்து வச்சவங்களுக்கு ஜூல கொரிலா தன்னை பாக்குறவங்களை நோக்கி இந்த மாதிரி செய்யறது உண்டு. ஆனா அன்னைக்கு அது என்ன கான்ல இருந்ததோ தெரியல, வந்தவங்களுக்கு கொடுத்து வச்சது இதுதான். இந்த குட்டி குரங்கு தப்பாவை ரொம்ப நேரமா சீண்டிட்டே இருந்திருக்கு. அதுவும் ரொம்பவே பொறுமையா தான் டீல் பண்ணுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு நிமிஷம் அதுக்கு மலையில நீங்க மட்டும் தான் ஆடுவீங்களா? நாங்களும் ஆடுவோம்டா. அப்படி இந்த மாடு சந்தோஷத்துல எப்படி ஆடி இருந்ததுன்னு பாருங்க. இந்த ரெண்டு பறவை பண்ற காமெடிய பாருங்க. ஒண்ணு குழிய தோண்டுது, இன்னொன்னு குழிய மூடுது. இந்த நாய் திடீர்னு பயத்துல நடுங்கி இருக்கு. எதை பார்த்துனா பூனைய பார்த்தா இப்படி நடுங்குது. சண்டையில சமத்தியா வாங்கியிருக்கும் போல. இத பாருங்களேன். இந்த மாதிரி குரங்க நீங்க யாரும் நேர்ல பாத்திருக்கீங்களா? எப்பவும் அது கத்துறதுக்கு முன்னாடி கழுத்து பலூன் மாதிரி ஆயிடுது. ஆத்துல தண்ணி பயங்கர குளிரா இருந்திருக்கு. அது தெரியாம உள்ள இறங்க நினைச்ச கொரிலா இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஒரு குரங்கிட்ட நாய் மாட்டினாலே படாத பாடுபடும். இங்க 3 குரங்கிட்ட மாட்டிக்கிச்சு. சும்மா விடுவாங்களா என்ன? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? குரங்குங்க குட்டில இருந்தே ஆரம்பிச்சிடுதுங்க சேட்டைய. இது ஆடுடைய கொம்பு பிடிச்சு எவ்வளவு அழகா ஏறி இருந்தது பாருங்க. இந்த அஸ்கி பண்ண வேலையை பாருங்க. சிக்கன் சாப்பிட்ற ஆசை வந்துட்டு போல உயிரோட உள்ள கோழிய அலை கத்திக்கிட்டு வந்துட்டாப்புல. அதை நோட் பண்றது தெரிஞ்சதும் அது கொடுத்த ரியாக்ஷன் தான் கியூட்டே. கழுத புத்திசாலித்தனமான விலங்குன்னா நம்புவீங்களா? இத பாருங்க.
மத்த கழுதைங்க வெளிய அந்த கம்பை தாண்டி தான் வந்திருந்தது. ஆனா இந்த கழுதை எதுக்கு போட்டு தாண்டி ரிஸ்க் எடுக்கணும்? நாய் குலைக்கும் போது நடந்த காமெடிய பாருங்க. வாய் மட்டும் குலைக்கல, பேக்கும் சேர்த்து குலைச்சிருந்தது. பாலை கரெக்டா புடிச்சிடுச்சு, ஆனா காலை கரெக்டா வைக்கலையே. இந்த நாய் அங்கிருந்த பூனைய கிராஸ் பண்றதுக்குள்ள இவன் ஏன் கத்துறான்? இந்த கிளிப்பிங்க பார்க்கும் போதே ஆச்சரியமா இருந்தது. சோப் போட்டு குடிக்கிறான் சார். சோப் போட்டு குடிக்கிறான். ஒரு எலி எவ்வளவு அழகா சோப்பு போட்டு குளிச்சிட்டு இருக்கு. பாண்டா தான் குட்டிய அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்காது. குட்டி பிறந்த கொஞ்ச நேரத்துல இந்த பாண்டா மெய் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது குட்டிய பார்த்து அதுவே பயந்துடுச்சு. கங்காரு அதுங்களுக்குள்ள ஃபன்னா சண்டை போட்டுக்கும். அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படிங்க இந்த ரெண்டு கங்காருவும் சண்டை போட்டுக்கும் போது திடீர்னு இது தள்ளி விட்டதுல ஃபென்ஸோட விழுந்துடுச்சு. அந்த கங்காரு நிக்கிற அதிர்ச்சியிலே தெரியும் அது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காதுன்னு. குதிக்க இடம் இல்லைன்னு கார் கண்ணாடியில இருக்குதுச்சா. குரங்குங்க எந்த அளவுக்கு புத்திசாலிங்கன்னு தெரியணுமா? இத பாருங்க என்ன பண்ணுது. ஏதோ வாயில குச்சை கொண்டு வந்து விளையாட்டு காட்டுது போல. நீங்க குரங்கு டான்ஸ் பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க. தன்னையும் மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். பக்கத்துல கட்டி போட்டிருந்த நாயை இந்த குரங்கு பலு கட்டாயமா வம்புழுத்து இருந்தது. குரங்கு டான்ஸ் எல்லாம் பண்ணுது, அப்ப நல்லா நடிக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை மட்டும் விட்டு வைக்குமா? அதையும் பண்ணிருக்க. குரங்குங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுனே தெரியாது. விளையாண்டுட்டு இருந்த குரங்கு திடீர்னு அங்க இருந்தவங்க மேல மண்ணெல்லி போட்டுடுச்சு. சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சம் பண்ணுவான் சார். உங்களுக்கு எல்லாம் என்ன பாக்குறது தான் வேலையா? போங்கடா. இந்த சிம்பன்சிங்க இருக்கு சேட்டைக்காரங்க. அதுவும் இந்த குட்டி பண்ணுது. இந்த பூனை டிவியில சிங்கத்தை பார்த்ததும் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு. ஒரு செகண்ட் மிரண்டிடுச்சு. இந்த பூனையை பார்த்து அந்த அஸ்கி குலைச்சதுக்கு பூனை புரட்டி எடுத்துருச்சு. இனி குலைப்ப குலைப்ப. மணி 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 பசிக்குது மணி மணி. நாய் எப்படி குலைக்கும்? இப்படிதான். ஆனா இந்த குட்டி நாய் குலைச்சிருந்தது. ரெண்டு நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அதை திறந்து விட்டதும் லேப் ஏதோ ஒரு மாசம் சோறைய பார்க்காத மாதிரி ஓடி வருது. இது கூட சாப்பிடுற அந்த அஸ்கி தான் பாவம். இந்த லேடி வீடியோக்கு போஸ்ட் கொடுத்தபடியே அந்த குரங்குக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. போஸ்ட் கொடுத்து முடிஞ்சதும்
குரங்கே ஏமாத்த பார்த்தா நடக்குமா? விளையாட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா குரங்கு விடுறதா இல்ல. 3 hours later. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம விட மாட்டேன். மாட்டிக்கிட்ட பங்கு ஒரு பக்கம் சேட்டை பண்ணுது. இது கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே. மரத்துல தாவி தாவி போர் அடிச்சிடுச்சு போல. இவர் ஜூல இந்த குரங்க சாப்பாடு வச்ச மாதிரி ஏமாத்த நினைச்சாரு. ஆனா கடைசியில அவருதான் ஏமாந்து போனாரு. இந்த குரங்கு செம கியூட்டா இருக்குல்ல. எனக்கு ஏதோ அதை பார்க்க அழகான பொம்மை மாதிரி தான் தெரியுது. இவர் தான் சாப்பிட்ட மிச்ச பிஸ்கெட்டை குரங்குக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் எதிர்பார்ப்போட வாங்கி சாப்பிட்டுச்சு. ஆனா பிஸ்கெட் தீர்ந்ததும் கடைசியா தூளை போடும்போது என்ன பார்த்தா எப்பரா தெரியுதுன்னு சீரிடுச்சு. இந்த லேடி கிரேப்ஸை கொடுக்கும்போது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு மொத்தத்தையும் அட் டைம்ல சாப்பிட்டுடுச்சு. வச்ச பிரெட்டை எவ்வளவு டிசிப்ளினா எடுத்துக்குது பாருங்க. குட்டியால அதுல ஏற முடியல. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த குட்டி குரங்கு மரத்துல தொங்குற மாதிரி இந்த கம்பியை முடிச்சு தொங்கி இருக்கு. அது ஒரு நேஷனல் பார்க்ல கொரில்லா சைக்கிள் ஓட்டி இருக்கு. ஆனா கொஞ்ச தூரம் போனதுமே விழுந்த அந்த கடுப்புல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக். அப்படிங்க இந்த பூனை அந்த பறவையை பிடிக்க சரியான நேரத்துக்கு காத்திருக்கும் போது சரியா பூனை வாயிலேயே அந்த பறவை எச்சம் போட்டுடுச்சு. குரங்க பார்த்து குலைச்சிட்டு இருந்த நாய்க்கு அது கொடுத்த பதில் இருக்கே. இந்த குரங்கு வீட்டு பால்கனியை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு வெளியே வந்த பொண்ணை அந்த குரங்கு எப்படி டீல் பண்ணி இருந்ததுன்னு பாருங்க. குரங்கு அசராம அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தது. அவன் பணம் சம்பாதிக்க என்னென்னவோ ஐடியா பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு ஐடியாவை பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த பறவைக்கு திருட ட்ரைனிங் கொடுத்து அதை வச்சு சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு இம்புட்டு காசா? நம்மளும் ஒரு பறவை வளர்க்கலாம் போலயே. யானைக்கு மடி சறுக்குன்ற மாதிரி இந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் சறுக்கி இருந்தது. சாப்பாடை பார்த்த ஆர்வத்துல சைடை பார்க்க மறந்துடுச்சு. இதோ வந்துட்டேன். என்ன தெரியல, ஓடி வந்தா கார் ஸ்லிப் ஆகுது. இந்த ஹைனாவும் சேட்டை பிடிச்ச விலங்கு சும்மா நம்ம காண்டா மிருகத்தை பின்னாடி இருந்து சீண்டி இருக்கு. அப்போ குரங்கு சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல. அங்க போய் நோன்னா அது சும்மா இருக்குமா? கொடுத்து வச்சவங்களுக்கு ஜூல கொரில்லா தன்னை பார்க்கறவங்களை நோக்கி இந்த மாதிரி செய்யறது உண்டு. ஆனா அன்னைக்கு அது என்ன கான்ல இருந்ததோ தெரியல, வந்தவங்களுக்கு கொடுத்து வச்சது இதுதான். இந்த குட்டி குரங்கு தப்பாவை ரொம்ப நேரமா சீண்டிட்டே இருந்திருக்கு. அதுவும் ரொம்பவே பொறுமையா தான் டீல் பண்ணுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல